ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா, இந்த கீபோர்டையும் வயர்லெஸ் கீபோர்டையும் இந்த ஒரு ட்ரில்லிங் மிஷினையும் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ரில்லிங் மிஷினை செக் பண்ணி வாங்கலை, நான் ஒர்க் பண்ணுமான்னு கேட்டேன். தெரியல, இருக்கிற கண்டிஷன் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இப்போ நம்ம கலட்டி நம்ம பார்க்க போகிறோம். பல்லாவரம் சந்தை, பழைய இரும்பு கடை, இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம எந்த ஒரு பொருட்கள் எடுத்திருந்தாலும் இதை டைரெக்டாக நம்ம கரண்ட்டில் போட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா தண்ணி உள்ளே போயிருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகும். இதை கலட்டி பார்த்துட்டு உள்ளே என்ன கண்டிஷன் இருக்குது, எதுவும் டேமேஜாக இருக்கா, இப்போ எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபுல்லாக டிஸ்மேண்டல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்மேண்டல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அவங்க கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் பிட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பிட்டோடு இருக்குது. இதை நம்ம இப்போ கலட்டிக்கலாம். இப்போ நான் கலட்டி டிஸ்மேண்டல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம டிஸ்மேண்டல் பண்ணிடலாம் இதை. ஸோ இது கொஞ்சம் ரோட்டு நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஷார்ட் சர்க்யூட் ஆன மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. சரி, இது இருக்கட்டும். மெயினாக நம்ம இந்த பார்ட்டுக்கு தான் நம்ம வரணும். ஸோ இதில் ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டிக் கேஸ் மாதிரி. இதை நம்ம உங்களுக்கு தெரியுதா, உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். சேஃபாக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ கவனமாக ரிமூவ் பண்ணியாச்சு நாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாஸ்டிக்கில் ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதையும் நம்ம கழட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம இது ஏதோ போட்டு நட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா, நட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நானும் கலட்டுறேன், ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன். அது த்ரெட்டடு மாதிரி ஏதோ போட்டு வச்சு முறுக்கியிருக்காங்க. இது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ இதையும் நம்ம கலட்டி காயில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை கலட்டினா தான் நமக்கு சுவிட்சு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, சுவிட்சில் எதுவும் வயர் கட் ஆகிருக்கா, என்ன ஏது, பவர் கார்டு நல்லா இருக்கான்றதை நம்ம செக் பண்ண முடியும். இதை கலட்டிட்டு நான் உங்கள்கிட்ட வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக போராடி பாருங்கள். ஃபுல்லாக எதனால் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரில, உங்களுக்கு தெரியுதா. ஸோ ஒரு போல்டை போட்டு ஃபுல்லாக இறுக்கி வச்சுட்டாங்க, வேறு வழியே தெரியல. ஸோ இதை கட் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா, ஆக்ஸா பிளேடை வச்சு கட் பண்ணி தான் இந்த இதை போல்ட் எடுத்திருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி இப்போ பார்க்கலாம் இதில் என்ன மாதிரியான இது இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபுல்லாக டெஸ்ட்டாக தான் இருக்குது, ஃபுல்லாக டெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே போன மாதிரி தெரியல. சரி, இருந்தாலும் நாம் இதில் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்குறோம். ஸோ ஸ்மெல்லு வருதா என்ன ஏதுன்றதை நம்ம பார்த்தோம். ஸ்மெல்லு வரலை. நீங்கள் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக த்ரெட்டு போட்டு வச்சுருக்காங்க. இதை நாம் என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கிட்டிருந்து வர்றது இருக்குது, இதுலேருந்து வரக்கூடியது. ஓகே, ஸோ நமக்கு இந்த போர்ஷன் தேவையில்லை. நாம் இப்போ இதை டைரெக்டாக ப்ளக்கில் போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா, டஸ்ட்டு அடைச்சிருக்குமோ அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் போட்டு பவர் கார்டில் கரெக்டாக ப்ராப்பரான வோல்டேஜ் வருதா அப்படின்றத போட்டுக்கலாம். பஸர் மோடில் நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஒரு இந்த எடுத்துக்கலாம். ஸோ வயரு பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான வயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது, வயர் மாற்ற தேவையே இல்லை. வயர் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வயரை செக் பண்ணிக்கலாம்.
வயரில் வந்து எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. வயர் போயிருச்சு நண்பர்களே. பீப் சவுண்டு கண்டிப்பாக கேட்கும். வயரில் இடையில ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து வயர் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. ஓகேங்களா? இதில் நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு நம்ம பவர் கார்டை போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து வேறு ஒரு பவர் கார்டு ரெடி பண்ணிவிட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். 1 week later. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம வந்து சரி பண்ணியாச்சு. என்ன பிரச்சனை அந்த ட்ரில்லிங் மிஷினை தூக்கி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயர் தான். இந்த வயர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ இதையுமே நான் கட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். இதில் கண்டினியூட்டியே கிடைக்கல. ஸோ அதனால நான் வந்து வேறு ஒரு அடிஷ்னலாக என்கிட்ட இந்த பிட் வயர் இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து இதில் வந்து வச்சுருக்கேன். இதை நான் வந்து உங்களுக்கு லைவாக வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி வந்து ஓடுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஓட்டி காட்டுறேன். எப்படி இருக்குன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? நான் வேறு ஒரு பவர் கார்டு தான் இது கொடுக்கணும். என்கிட்ட இப்போதைக்கு பவர் கார்டு இல்லைன்றதுனால நான் வந்து இப்போதைக்கு டெம்பரவரியாக நான் வந்து இதை கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமாட்டி நாம் வந்து இதுக்கு தனியாக ஒரு வயர் வாங்கி நீல லென்த்தான வயர் வாங்கி நம்ம செப்பரேட்டாக இதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட நான் போடுறேன். இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அசம்பிள் பண்ணிவிட்டு நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவில் இருக்கும்போதே நான் வந்து காட்டிடுறேன். எப்படி இந்த சவுண்டை கேட்க நீங்கள் தயாரா? இப்போ பாருங்கள், போட்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சவுண்டு எந்த அளவுக்கு ஓடுது அப்படின்றத. இதில் வந்து வயர் தான் ப்ராப்ளம். இதை நான் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே. 1 day later. இதுலேருந்து நாம் கட் பண்ணி எடுத்த சில தேவையில்லாதது. இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு போல்டு வந்து வரும். இதுலேருந்து டைரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹோல் மாதிரி இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஹோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம வந்து வேறு மாதிரி நம்ம வந்து இதுக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு இது தேவை கிடையாது. இதை நான் தூக்கி ஓரத்தில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து இது வந்து பவர் சப்ளை கொடுக்கலாம். ஓகேவா? பவர் சப்ளை கொடுத்து இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ரீஸ்டோரேஷன் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.